குமரன் வந்து தான் வின் பண்ண விஷயத்த வந்து விஜய்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. எல்லார்கிட்டயும் சொல்லி சொல்கிறாரு. குமரன் யோசிக்கிறாரு, எல்லார்கிட்டயும் சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜய் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போனால் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே வந்து அப்படியே பாராட்டி சொல்கிறாங்க நம்ம காவேரி. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. அடுத்து வந்து காவேரி எங்கேன்னு சொல்லிட்டு அவர் கண்கள் தேடுது. ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்காரு. மேடம் எங்கே சார் இங்கே இருக்காங்க, அவங்க எப்போ கிளம்பிட்டாங்களோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சார் அவங்க அப்போவே கிளம்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரி வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காவேரிக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. பார்த்தா காவேரிக்கு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் வருது. என்ன காவேரியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி வந்து கேட்குறாரு. தாத்தா காவேரி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா வரலையே, போனவ இன்னும் வரலையே அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ காவேரி எங்கே போயிருப்பா, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எங்கே வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து. இந்த மாதிரி உடனே வந்து உங்களை வந்து பார்க்கணும், வெளில எழுந்துட்டாங்க, உங்களை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி காவேரி எங்கே போனான்னு தெரியல, சரி நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு வெள்ளாவை பார்க்க விஜய் வராரு. இங்கே வந்து விஜய் கிட்ட அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, சார் உங்களை தான் சார் அவங்க தேடிட்டு இருக்காங்க எழுந்ததுலேருந்தோன்னே. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. வெள்ளா எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. வெள்ளா வந்து அப்படியே வந்து நல்லா இருக்க மாதிரி சொல்கிறாங்க. சார் நீங்கள் இல்லாமல் தவிச்சு போயிட்டாங்க சார், உங்களை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே, எப்போவுமே நான் இருக்க முடியாது இல்லைங்க, எனக்கு ஆஃபீஸ்லாம் போகணும், வேலை இருக்கு இல்லைங்க அப்படின்னோடனே, சார் அவங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட்டிட்டு வந்து வெளில இல்லை சார், அவங்க வந்து அவங்கள பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னோடனே, இல்லை அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இப்போ கூட வந்து ஒரு லேடி வந்து பார்க்க வந்தாங்க, அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்களே, ஒரு பொண்ணு வந்துச்சே அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க, வெண்ணிலாவை பார்க்க ஒரு லேடி வந்தாங்களா, ஆமாம் அவங்க வெண்ணிலா பற்றி கேட்டாங்க, அது மாதிரி இல்லை சார் உங்களை பற்றியும் கேட்டாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிஜமாக சொல்கிறீங்க, ஆமாம் என்னை பற்றி கேட்டாளா, வெண்ணிலா பற்றியும் கேட்டாங்களா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவங்க வந்து பேர்லாம் கேட்டிங்களா யாருன்னு சொல்லிட்டு, சார் பேரெல்லாம் நாங்கள் கேட்கல, ஆனால் பார்க்கணுன்னு மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னா, சரி யாராக இருக்கும், ஒருவேளை காவேரி வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இந்த ஃபோனில் இருக்க பர்சன் வந்தாங்களா பாருங்கள் அப்படின்னோடனே, சார் இவங்க தான் சார் வந்தாங்க, இவங்களே தான் சார் வந்தாங்க அப்படின்றாங்க. அப்படியா சார், இவங்க உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இவங்க அப்படின்னோடனே, என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு. சார் சாரி சார் உங்கள் ஒய்ஃபா அப்படின்னோடனே, ஏன் சாரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார் அது வந்து சார் இவ தான் சார் இந்த வேலையை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல எனக்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஏன் சாரி சொன்னீங்க, எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, சார் ரொம்ப சாரி சார், ஏமால் தான் சார் தப்பு, நான் தான் சார் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக சாரி சொல்கிறீங்க, என் ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு என்ன ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, சார் அவங்க உங்களை கேட்டாங்க சார், அப்புறம் இவங்கள பற்றியும் கேட்டாங்க சார், நான் தான் சொன்னேன் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி நீங்கள் இப்படிலாம் சொல்லலாம், இவங்களுக்கு நான் எப்படி ஹஸ்பண்ட் ஆவேன், அவங்க தாங்க என்னோடய ஒய்ஃபு, சார் எனக்கு தெரியாதுல்ல சார், நீங்கள் இவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தீங்கல்ல, அதனால் ஹஸ்பண்ட் நினச்சிக்கிட்டேன் சார், நான் அப்போவே சொன்னேன்ல அவர் வந்து கேர் ஆஃப் போட்டிருக்காரு, வந்து ஹஸ்பண்டுன்னு போடலன்னு சொல்லிட்டு நீ கேட்டியா, இப்படி சொதப்பி வச்சுருக்கேன், சாரி சார் உங்கள் ஒய்ஃப் கிட்டேயே போயிட்டு நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், சார் மன்னிச்சிடுங்க சார், உங்கள் ஒய்ஃப் கிட்டேயும் தயவு செய்து வந்து என்னை மன்னிச்சுக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. ஒன்றும் புரியல விஜய்க்கு, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, யாருன்னு தெரியாமல் நீங்களே ஒரு முடிவுக்கு ஏங்க வரீங்க, என் ஒய்ஃப் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கீங்க, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் சார், அதனால தான் சார் நானும் யோசிக்கிறேன், உங்கள் ஒய்ஃப்னு எங்களுக்கு தெரியாது சார், அவங்களும் எதுவுமே சொல்லலை சார், வந்து விஜய் எங்கன்னு மட்டும்தான் கேட்டாங்க சார், அவங்க முகமே மாறி போயிடுச்சு சார், ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, வேறு எதாவது சொன்னாலா, வேறு எதுவுமே சொல்லலை சார், நாங்கள் அப்படி சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆகி அங்கேருந்து போயிட்டாங்க சார் அவங்க அப்படின்னோடனே, சார் இதனால் உங்களுக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது சார், சாரி சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னோடனே, காவேரி ஒருவேளை மூட் அப்செட் ஆகி அதனால தான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பதறி போகிறாரு.